பாமகவினரின் போராட்டம் ஒருபுறம், பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டிருந்த ஏராளமான போலீசார் மறுபுறம், கலவரத்தை கட்டுப்படுத்த சத்தியஞான சபை முன்பாக வஜ்ரா வாகனம் என வடலூரே பதற்றமாக காட்சியளித்தது. கடந்த 1867ஆம் ஆண்டு கடலூர் மாவட்டம் வடலூரில் பார்வதிபுரம் கிராம மக்களால் தானமாக வழங்கப்பட்ட சுமார் 106 ஏக்கர் நிலத்தை தானமாக பெற்ற வள்ளலார் பெருமான் அதில் சத்தியஞான சபையை அமைத்து இறைவன் ஒருவனே அவன் ஒளி வடிவானவன் என்பதனை உணர்த்த ஜோதியை ஏற்றி வைத்து இறைவனோடு கலந்தார். சமீபத்தில் வள்ளலாரின் 200வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்ட நிலையில் சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வடலூர் சத்தியஞான சபையின் பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்தது. இந்த அறிவிப்பு வெளியான நாளில் இருந்தே பாமக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர், சமூக அமைப்புகள், சன்மார்க்க அன்பர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அவ்வப்போது போராட்டங்களை மேற்கொண்டனர். இந்த நிலையில் எந்தவித முன்னறிவிப்புமின்றி சர்வதேச மையம் அமைப்பதற்காக அடிக்கல் நாட்டு விழாவிற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றன. இதற்கிடையே சர்வதேச மையத்தை பெருவெளியில் அமைக்காமல் வேறு இடத்தை தேர்வு செய்து அமைக்க வேண்டும், இல்லாவிட்டால் பெரும் போராட்டம் வெடிக்கும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் எச்சரிக்கை விடுத்து அறிக்கை வெளியிட்டிருந்தார். மேலும் போராட்டம் நடத்துவது குறித்து பாமகவினர் ஆலோசனையிலும் ஈடுபட்டனர். இந்த கூட்டம் முடிந்த பின்னர் சத்தியஞான சபை வளாகத்தின் முன்பாக குவிந்த பாமகவினர் கோவில் செயல் அலுவலர் ராஜா சரவணனை முற்றுகையிட்டு அடிக்கல் நாட்டு விழாவை நிறுத்த வேண்டும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இத்தனை எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் வடலூரில் சர்வதேச மையம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் பணியை சென்னையில் இருந்தபடியே தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைத்தார். இது ஒருபுறம் இருக்க, வடலூர் பேருந்து நிலையத்தில் குவிந்த பாமகவினர் அரசு மற்றும் இந்து சமய அறநிலையத்துறைக்கு எதிராக கண்டன கோஷம் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களோடு ஏராளமான சன்மார்க்கர்களும் கையில் வள்ளலாரின் வெள்ளை மஞ்சள் வர்ணம் பொருந்திய கொடியை கையில் ஏந்தி போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இதற்கிடையே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பேருந்து நிலையத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டிருந்தனர். மேலும் சத்தியஞான சபைக்கு செல்லும் அனைத்து வழிகளிலும் பேரிகார்டுகளை அமைத்த காவல்துறையினர் கலவரம் ஏதாவது ஏற்பட்டால் அதனை கட்டுப்படுத்துவதற்காக சத்தியஞான சபை முன்பாக வஜ்ரா வாகனம் மற்றும் வருண் வாகனங்களையும் தயார் நிலையில் வைத்திருந்தனர். மேலும் கண்ணீர் புகை குண்டுகள் மற்றும் துப்பாக்கிகளையும் வைத்திருந்தனர். போராட்டம் முடிந்து பாமகவினர் கலைந்த பிறகு சத்தியஞான சபைக்கு தாமதமாக சென்ற அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் சர்வதேச மையத்திற்கான அடிக்கல்லை நாட்டினார். பின்னர் பேசிய அமைச்சர், சர்வதேச மையத்தை பற்றி புரிதல் இல்லாமல் ஏராளமானோர் போராட்டத்தை தூண்டுகின்றனர். எவ்வளவு தடைகள் வந்தாலும் சர்வதேச மையம் அமைக்கப்படும் என்றும் வள்ளலாரை அரசியலாக்க வேண்டாம் எனவும் தெரிவித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.